இப்போ எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. அதுவுமே மோட்டர் சைக்கிளில் ஜிஎஸ்டி 350cc கீழே இருக்க பைக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 28% 18% மாதிரிருக்காங்க. அண்ட் ஒரு சில சிசி பைக்ஸ், தட் மீன்ஸ் 350cc மேலே இருக்க ஒரு சில பைக்ஸ்க்கு கிட்டத்தட்ட 40% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் வந்து இந்த இப்போ கரண்ட்டாக இந்த மோட்டர் வேர்ல்டில் பயங்கர ட்ரெண்டில் போயிட்டு இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யமஹாவில் என்னென்ன பைக்ஸ்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டிக்கு ஏற்ற எவ்வளோ ப்ரைஸ், அதாவது கரண்ட் ப்ரைஸுக்கும் அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்ற உள்பட எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட R15. ஸோ இப்போ R15 பார்த்தீங்க அப்படின்னா நியூ கலர்ஸோட TFT டிஸ்பிளேயோட இன்னும் சில சேஞ்சஸ் மைனர் சேஞ்சஸோட வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம R15 பார்த்தீங்கன்னா 155cc தான்ன்றதுனால நமக்கு 18% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 18% கம்மியானதுனால நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் இருந்தாலும் ப்ரைஸ் மெஜாரிட்டியாக வந்து நிறைய ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ அது எவ்வளோ கம்மியாகுதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா R15ஓட S வெர்ஷன் V3 மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இது 1,69,369 வருது. ஸோ இது ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 1,52,000 வருது, 52,432 வருது. ஆர்டிஓ அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரைஸ் ஆட் பண்ணது போக நமக்கு கிட்டத்தட்ட 1,88,368 ப்ரைஸ் வந்து இப்போ இது வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இதோட அடுத்த வெர்ஷன் V4 வெர்ஷன் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,91,000 வரைக்கும் வருது. அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,91,319 வருது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 1,72,187 வருது. சேம் ஆர்டிஓ அண்ட் இன்சூரன்ஸ் ஆட் ஆன் ஆகி கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2,11,000 வரைக்கும் வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் MT15. ஸோ அதுவே MT15 வந்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 1,82,000 வருது. ஸோ இதோட ரிவர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,63,925 வருது. ஸோ அண்ட் இதில் ஆர்டிஓ அண்ட் இன்சூரன்ஸ் போக இன்சூரன்ஸ் ஆட் ஆன் ஆக கிட்டத்தட்ட நமக்கு 2,01,533 rupees வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து வருது. ஸோ அதே மாதிரி ஃபெசினோலையும் நியூ கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ பட் அந்த கலர்ஸ் எல்லாமே அப்புறமேட் பார்க்கலாம். பட் இதுலேயே வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 83,498 வருது. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 75,148 தான் வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்டிஓ அண்ட் இன்சூரன்ஸ் ஆட் ஆன் ஆகி கிட்டத்தட்ட 93,875 தான் வந்து இந்த ப்ரைஸ், இந்த பைக்குக்கான ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. RayZr பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ராலி அந்த மாதிரி போகாமல் ஸோ பேஸ் வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கே பேஸ் வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 81,360 rupees வந்து வருது. ஸோ அது வந்து ரிவர்ஸ் ஆகி 73,224 வந்து வருது. சேம் ஆர்டிஓ அண்ட் இன்சூரன்ஸ் ஆட் ஆன் ஆகி கிட்டத்தட்ட நமக்கு 91,405 rupees கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட் FZS வேரியண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டீலக்ஸ் வெர்ஷன்ஸ்னு வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1,31,939 வருது. ஸோ அது வந்து ரிவர்ஸ் ஆகி 1,18,745 வருது. ஸோ அதுவுமே இன்னும் கம்மியாகி ஸோ நம்ம எல்லாமே அதர் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் எல்லாம் ஆட் ஆகி நமக்கு வந்து 1,45,800 வரைக்கும் வந்து ப்ரைஸ் கோட் ஆகுது. வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், எந்த பர்டிகுலராக இந்த பைக் இந்த வேரியன்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் போட்டு வைக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம PM மோட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.